கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளை, இந்த நாள் டிவைன் வேர்ட் ஊடாய் உங்களை சந்திப்பதில மிக்க மகிழ்ச்சி. ஒரு பேரண்ட்ஸ்க்கு ஒரு குழந்தை பிறந்ததாங்க. அந்த குழந்தைக்கு 2 கைகளும் கால்களும் இல்லாமல் இருந்தது. ஒரே கால்ல சின்னதா 2 விரல்கள் மட்டும் தான் இருந்ததாம். ஆனா அப்படிப்பட்ட குழந்தை பிறந்த உடனே அவங்க பேரண்ட்ஸ்க்கு ஒரே ஷாக்கிங்கா இருந்ததா அந்த குழந்தைய பார்க்கும் பொழுது. அவனே அவங்கள அந்த குழந்தைய ஃபர்ஸ்ட் வெறுத்தாங்களாங்க. ஆனா அந்த குழந்தையுடைய சிரிப்பை பார்க்கும்போது அந்த தாயார் நினைச்சாங்களாம், இந்த குழந்தைய எப்படியாவது வளர்த்து ஆளாக்கணும்னு சொல்லி அவங்க எண்ணத்தை மாத்தி கொண்டாங்களாங்க. அப்படிப்பட்ட குழந்தையாய் வளர்ந்தது. ஆனா பல பிரச்சனைகள், பல சூழ்நிலைகளில ஒரு கேலிக்குள்ளாகி பல வேதனைகளை அனுபவிச்சது அந்த குழந்தைங்க. ஸ்கூல் போகும்பொழுது ஸ்பெஷல் சைல்ட் ஸ்கூல்ல தான் சேர்க்கணும்னு சொன்னாங்க. அங்க போனாலும் பல பிரச்சனைகள். நார்மல் ஸ்கூல்ல 10 வயசுல போட்டாங்க. ஆனா அந்த ஸ்கூல்லயும் கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ்ல இருந்து எல்லாரும் அவரை ட்ரீட் பண்ண விதம் அவரை தனிமைக்குள்ளாச்சு ஆக்குச்சு. அவரை ரொம்ப கேலி பண்ணாங்க, ஏளனம் செய்தாருங்க. உன்னால எதுவுமே செய்ய முடியாது, நீ எல்லாம் எதுக்கு இருக்கிற, அந்த மாதிரி பேசினாங்கங்க. அவர் அந்த எண்ணம் அவருடைய மன உளைச்சலுக்குள்ளாக்கி அவர் சூசைட் பண்ணணும்னு நினைச்சாரு. ஸ்விம்மிங் பூல்ல விழுந்து தற்கொலை பண்ணிக்கணும்னு நினைச்சாரு. அதே போல விழுந்தாரு, மூழ்கி போனாரு. அந்த நேரத்துல தன்னுடைய தகப்பன் வந்தாரு. அவர் தகப்பன் என்னடா பண்ற அப்படின்னு கேட்கும்போது அவர் சொன்னாரு, நான் இல்ல இல்ல, எவ்வளவு தூரம் மூச்சு அடக்கி இந்த ஸ்விம்மிங் பூல்ல இருக்க முடியும்ன்றத நான் பார்க்க போறேன் அப்படின்னு சொல்லும்போது அவர் தகப்பன் சொன்னாராம், டேய் பார்த்து கவனமா இரு, ஆனா உன் முயற்சிய கைவிட்டுறாருன்னு சொல்லிட்டு போனாராங்க. அப்போ அவருக்கு அவருடைய நேசத்தை, தகப்பனுடைய நேசத்தை உணர்ந்தாராம். அவர் உணர்ந்து, ஐயோ நமக்காக இத்தனை வருஷம் நம்மளை வளர்த்து ஆளாக்குனவங்கள விட்டுட்டு நம்ம எப்படி போறது, அவருடைய நேசம் இவ்வளவு பெருசா இருக்குன்னு சொல்லி அந்த எண்ணம் அவருடைய எண்ணத்தை மாத்தினதாம். அவர் சூசைட் அதுக்கப்புறம் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு எழுந்து வந்தாராம். 15 வயசுல இயேசு யார் என்று சொல்லி அறிந்து கொண்டாராம். இயேசுவை இயேசு என்னை நேசிக்கிறார் என்று சொல்லி அறிந்து கொண்டு இயேசுவை பலருக்கு சொல்லும்படியாய் அவர் எழும்பினாராங்க. இப்ப ஒரு பெரிய ஊழியக்காரராய் இன்றும் ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறார். அவர் வேற யாரும் இல்ல, நிக்கோலஸ் ஜேம்ஸ் உஜெசிக். அவருக்கு இப்ப திருமணமாகி 4 குழந்தைகளும் இருக்கிறது. அவர் ஒரு ஆஸ்திரேலியன் இவாஞ்சலிஸ்ட் அண்ட் மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர். இன்னைக்கும் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறாரு. இப்படிப்பட்ட தனிமையான உணர்வோடு, இல்ல தற்கொலை உணர்வோடு, யாருமே என்னை நேசிக்கல அப்படின்ற நினைவோடு இருக்கிறீங்களா? உங்களுக்காக தான் இந்த வார்த்தை வருகிறது. உபாகமம் 33:3 வசனம் சொல்லுகிறது, மெய்யாகவே அவர் ஜனங்களை சிநேகிக்கிறார். எவ்வளவு அழுத்தம் திருத்தமா எழுதியிருக்கிறது. மெய்யாகவே, நிச்சயமாகவே, ப்ராமிஸாவே அவர் உங்களை நேசிக்கிறாரு. வேதத்துல ஒரு 4 பேர் எப்பேற்பட்ட சூழ்நிலையில அவர்களை இயேசு நேசிச்சார் அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். முதலாவது, காணப்படாமல் தூரத்திற்கு போன, எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு தூரத்துக்கு போன இளையகுமாரன்க. அவனை எவ்வளவுதான் தூரமா போனாலும், காணப்படாம போனாலும் அவன் தகப்பன் அவனை நேசிச்சார். அந்த நேசம் அவனை திரும்ப கொண்டு வந்தது. 2வது காரியம், கூடவே இயேசுவோடையே டிராவல் பண்ணவர். ஆனா இயேசுவை முழுவதுமாய் அறியாமல் உலக பிரகாரமான காரியங்களுக்கு பணத்தின் மேல ஆசை வச்சு பணத்திற்காய் இயேசுவை முத்தத்தினாலே காட்டி கொடுத்த யூதாஸ் காரியோத்து. ஆனா அவனையும் இயேசு சிநேகிதனே என்று சொல்லி கூப்பிட்டாரு, தம்முடைய நேசத்தை வெளிப்படுத்தினாரு. 3வது காரியம், கடினமான ஒரு சூழ்நிலை, ஒரு பிரச்சனை வந்த போது இயேசுவோடு கூட இருந்தவர், இயேசுவ நீர் மெய்யான ஜீவனுள்ள தேவனாகி கிறிஸ்து என்று சொன்ன பேதுரு அவரை மறுதளிச்சாருங்க. அவர் இயேசு யார் என்று தெரியாது என்று சொல்லி 3 முறை மறுதளிச்சார். ஆனா அப்படிப்பட்டவனையும் இயேசு நேசிச்சாரு. அந்த நேசத்தை அவன் புரிந்து கொள்ளும் சொல்லி பேதுரு கிட்ட இயேசு கேட்டார், நீ என்னை அன்பா இருக்கிறாயா, நீ என்னை நேசிக்கிறாயான்னு சொல்லி 3 தடவை கேட்டாருங்க. அடுத்தது 4வது காரியம் யாருன்னு பாத்தீங்க அப்படின்னா, அவரை கட்டி காவலில் வைக்கும்படியாய் வந்த பிரதான ஆசாரியனுடைய வேலைக்காரன் மல்கூஸ். அவனுடைய காதை பேதுரு வெட்டின போதுக்குள்ள இயேசு அவன் மேல அன்பா இருந்ததுனால அந்த காதை எடுத்து திரும்ப ஒட்ட வைத்தாருங்க. இந்த நாள்ல நீங்க எந்த நிலைமையில இருந்தாலும் இயேசு உங்களை நேசிக்கிறார். யாருமே எனக்கு இல்ல, நான் தனிமை உணர்வோடு இருக்கிறேன் அப்படின்னு சொன்னாலும், யாரு என்னை நேசிக்கல, யாரு என் மேல அன்பா இருக்கல அப்படின்னு சொன்னா கவலைப்படாதீங்க. இயேசு உங்களை நேசிக்கிறார். அவர் எப்படி தன்னுடைய நேசத்தை வெளிப்படுத்தினார் அப்படின்னா, நமக்காக, நம்முடைய பாவங்களுக்காக, நம்முடைய சாபங்களுக்காக தன்னுடைய ஜீவனை சிலுவையிலே தந்தது நிமித்தமாய், தன்னுடைய இரத்தத்தை சிந்தினது நிமித்தமாய், தன்னையே பலியாக ஒப்பு கொடுத்தது நிமித்தமாய் அவருடைய நேசத்தை வெளிப்படுத்தினார். நாம எப்படி நம்ம நேசத்தை வெளிப்படுத்தணும்? நம்மளும் ஜீவனை கொடுக்கணுமா? அப்படி அல்ல. நம்ம ஆண்டவரை ஆராதிக்கணும், துதித்து ஆனந்தமாய் ஆடி கொண்டாடும் பொழுது நம்முடைய நேசம் வெளிப்படுங்க. இந்த நாளில ஒரு முடிவெடுங்க. கர்த்தர் உங்களை நேசிக்கிறார். நீங்களும் அவரை நேசிக்கும்படியா அவருடைய சமூகத்துல உட்கார்ந்து ஆடி கொண்டாடி பாடுங்க, துதியுங்க. கர்த்தர் நிச்சயமாய் உங்களுக்கு பெரிய அற்புதங்களை செய்வார். மெய்யாகவே அவர் தமது ஜனங்களை சிநேகிக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.